வணக்கம். நான் உங்கள் மதுரை நரசிம்மதேவன். இன்னைக்கு நம்ம என்ன பேச போறோம்னா, செந்தில் பாலாஜிய பத்திரிக்கை சந்திப்புல கேட்குறாங்க கேள்வி. நீங்க எப்படி உடனே ஜிஹெச்சுக்கு வந்தீங்கன்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர் சொல்றாரு இது என் ஊரு, என் மக்கள். அதனால நான் உடனே வந்துட்டேன். நான் என்ன டிக்கெட் போட்டு சென்னைக்கா போனேன் அப்படின்னு விஜய் அவர்கள ஏளனமா சொல்றாரு. ஆனா, அன்னைக்கு பிரச்சனை நடந்தப்ப விஜய் அவர்கள் ஜிஹெச் வரணும்னு சொல்லும்போது, திமுக அரசாங்கம் விஜய் வர வேண்டாம், நீங்க வந்தா பிரச்சனை கூடும் அப்படிலாம் சொன்னாங்க. அதனாலதான் விஜய் அவர்கள் சென்னையை நோக்கி போனாரு. ஆனா நாக்குல நரம்பே இல்லாம செந்தில் பாலாஜி அவர்கள் இது மாதிரி பேசுறாரு. ஓ ஊருங்கிற சரி, ஓ மக்களுங்கிற சரி, அந்த கூட்டத்துக்கு வந்தவங்க பூராமே விஜய்காண்டியும் ஒரு அரசியல் தலைவருக்காண்டி தான் வந்திருக்காங்க. அப்ப எப்படி ஓ மக்கள்னு சொல்ற நீ? இப்போ ஓ மக்கள்னா திமுக கூட்டத்துக்கு வந்திருக்கணும். இப்ப காலம் மாறிடுச்சு. இப்ப எல்லாருமே விஜய் பக்கம் திரும்பி போய்கிட்டு இருக்கும் போது நீங்க எப்படி அப்படி சொல்றீங்க? கொஞ்சம் சிந்திங்க செந்தில் பாலாஜி அவர்களே. இது மட்டும் இல்ல, அந்த இடத்துக்கு அன்பில் மகேஷ் சம்மதமே இல்லாம ஒரு கண்ணீர்லாம் விட்டார்ல, அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு சிரிப்பா இருக்கு. ஏன் வரணும்? அவர் என்ன அவசியம் இருந்துச்சு அந்த இடத்துக்கு வரணும்னு? உங்க அரசியல் நாடகத்தெல்லாம் இந்த இடத்துல போட்டு எனக்கு என்னமோ இந்த விஜயகாந்த் அவர்கள் தமிழ்நாட்டுல பிறந்து ஒரு பச்சை தமிழனா இருந்தவர் தான் அவர்லாம். ஆனா அவரை எப்படி இவங்க ஒரு முட்டாளாக்குனாங்கன்னு பார்த்தோம்னா, குடிகாரு குடிச்சிட்டு பேசுவாரு. இப்ப விஜயகாந்த் எப்பயுமே ஒரு மீட்டிங்கோ ஒரு ஆர்ப்பாட்டமோ அந்த இடத்துக்கு வந்துட்டாருன்னா, யாராவது ஒருத்தவங்க ஒரு பாதுகாப்பு நிலையில இல்லாம ஒரு கரண்ட் கம்பத்து மேல நின்றாங்கன்னா தன்னை மறந்த ஒரு கோபமா திட்டுவாரு, பேசுவாரு. அது எல்லாமே வீடியோ பிடிச்சு மக்கள் மத்தியில போட்டு விஜயகாந்த் மேல இருந்த நல்ல பேரை இல்லாமக்குனாங்க. ஆனா அதே மாதிரி இந்த விஷயத்திலையும் விஜய் அவர்களுக்கு குடிப்பழக்கம் இல்லை. ஆனா விஜய் அவர்கள் மேல அவரு வருத்தப்பட்டு பேசுறாரு. அத ஒரு திமுக கார விஜய் அவர்கள் நல்லா குடிச்சிட்டு கண்ணெல்லாம் வீங்கி இருக்கு, குடிச்சிட்டு பேசுறாரு அப்படின்னு சொல்லி ஒரு அவச்சொல்ல அந்த இடத்துல பரப்புறான். இதெல்லாம் பார்க்கும்போது தீய சக்திங்கிறது தமிழ்நாட்டுல காலங்காலமா ரெண்டு தீய சக்தி இருக்கு. ஒண்ணு அதிமுக, இன்னொன்னு திமுக. இவங்க திமுக காலங்காலமா திராவிடம் சொல்றாங்களே தவிர, திராவிடங்கிற வார்த்தை ஒரு தெலுங்கு வார்த்தை தான். அப்ப இவங்க கலைஞர் குடும்பம் எங்க இருந்து வந்தாங்கன்னு தேடி பார்த்தோம்னா ஏகப்பட்ட கேள்விக்குறி அங்க இருக்கு. ஆனா விஜய் அப்படி இல்லை, தமிழ்நாட்டிலே பிறந்து ஒரு தமிழனா வந்திருக்காரு. அப்ப விஜய் எதுக்குறீங்களா ஓரம் கட்டுறீங்க? ஒரு தமிழ்நாட்டு தமிழன் தான் ஆட்சி ஆளணும். அதை விட்டுட்டு தெலுங்கு நாட்டுல பிறந்தவன் ரஜினிகாந்த் தெலுங்கு நாட்டுல வந்தாருன்னு சொல்லிக்கிறாங்க. அதனாலதான் அவரு தமிழ்நாட்டுல அரசியலுக்குள்ள வர்றதுக்கு இத்தனை காலமா அவரு நான் வாரேன்னு மக்கள் மத்தியில ஒரு கூத்து காட்டினாரு. ஆனா அவருக்கே தெரியுது தமிழ்நாட்டுல ஒரு தமிழை மட்டும்தான் ஆட்சி ஆள முடியுங்கிறது ரஜினிகாந்துக்கு காலங்காலமா தெரியும். அதே மாதிரி மக்கள் முட்டாளா இருந்தாங்க. அந்த காலத்துல மக்கள் முட்டாளா இருந்தாங்க. அதனால எல்லாருமே தமிழ்நாட்டுல ஆட்சி ஆண்டாங்க. இப்ப செல்வி ஜெயலலிதா அம்மாலாம் சொந்த ஊர் தமிழ்நாடு கிடையாது, வேற மாநிலம் அவங்கலாம். ஆனா தமிழ்நாட்டுல எம்ஜிஆர் தமிழ்நாட்டுல பிறந்தவர் இல்லை, அவர்லாம் வேற ஊர்ல இருந்து வந்தவர். ஆனா மக்கள் முட்டாளா இருந்தாங்க. அதனால இவங்க எல்லாருமே இங்க ஆட்சி ஆண்டு காலத்தை ஓட்டுனாங்க. ஆனா இப்ப அப்படி இல்லை. இப்ப தமிழ்நாட்டுல பிறந்தவன் மட்டும்தான் தமிழ்நாட்டை ஆள முடியுங்கிற மாதிரி காலங்கள் வந்துருச்சு. இப்ப விஜய் வந்திருக்காருல்ல, விஜய்க்கு என்ன அவசியம் இருக்கு? விஜய்க்கு எது அவசியம் இருக்கா? காசு வளைக்கணுமா? ஒரு படத்துக்கு 200 கோடி வாங்குறாரு. ஒரு படம் எடுத்து முடிக்க 3 மாசம், வருஷத்துக்கு 4 படம் நடிச்சாருன்னா என்ன ஆச்சு? நீங்களே கொஞ்சம் யோசிங்க. அவர் ஒண்ணு இல்லாதவரா? எல்லாம் இருக்கு. ஆனா தமிழ்நாட்டு மக்களுக்கு நம்ம ஏதாவது ஒண்ணு செய்யணும். ஏன்னா இங்க தமிழ்நாட்டுல காலங்காலமா ஒரு வித்தியாசமான ஒரு செயல்பாடு இயங்கிக்கிட்டு இருக்கு. ஒரு சினிமா படம் வந்துச்சுன்னா அது சம்மதமே இல்லாம திமுக காரங்க புற போய் அந்த படத்தை ஒரு 20 கோடின்னா 5 கோடிங்கிறாங்க. இந்த மாதிரி எவ்வளவோ மக்களோட பாதிப்பான விஷயங்கள் இப்ப விஜயோட சினிமா துறையிலையும் ஏகப்பட்ட பாதிப்பு இருக்கு. மக்கள் மத்தியிலேயே ஏகப்பட்ட பாதிப்பு இருக்கு. மக்களை ஒரு முட்டலகி வச்சிருக்காங்க. ஏன்னா மத்திய அரசு தமிழ்நாட்டுல அரிசி இலவசமா கொடுக்குறாங்க. ஆனா அந்த அரிசி இலவசத்தை மத்திய அரசு கொடுக்குறாங்கன்னு சொன்னது இல்லை திமுக தரைங்க, நாங்க தான் கொடுக்குறோம்னு சொல்றானுங்க. மத்திய அரசு எல்லாமே கொடுக்குது. ஆனா அதுல பேக்கெட்ல ஸ்டாலின் படத்தை போட்டுக்கிறாங்க. முன்ன இருந்த செல்வி ஜெயலலிதா அம்மாவும் அதே மாதிரி செஞ்சாங்க. தமிழ்நாட்டுல யாரு கொடுக்குறா, யாரு செய்யறா, இது வரைக்கும் யாருமே சொன்னதே இல்லை.
ஏன்னு கேட்டா மக்களை வந்து முட்டாளாக்கி வைக்கிறாங்க. இந்த திமுகவும் அதிமுகவும் காலங்காலமா மக்களை முட்டாளாக்கிக்கிட்டு இவங்க காலத்தை கடந்து போய்கிட்டு இருக்காங்க. ஆனா இப்ப அதுக்கு வாய்ப்பு இல்ல ராஜா. ஏன்னு கேட்டா தமிழ்நாட்டை தமிழை ஆட்சியாளர்னு மக்கள் முடிவெடுத்துட்டாங்க. நீங்க எல்லாம் ஏன் பயப்படுறீங்க? விஜய் போட்ட எத்தனையோ கூட்டத்துல பொதுக்கூட்டத்துல மக்கள் வந்து தானா தான் வராங்க, யாருமே ரூபா தரல. பின் எதுக்கு நீங்க எல்லாம் பயப்படுற? அதிமுகவும் பயப்படுற, திமுகவும் பயப்படுற, சீமான் அவர்களும் பயப்படுறாரு. ஏன் பயப்படுறீங்க? நீங்க மக்களுக்கு செஞ்சிருக்கீங்க தானே, அதை வந்து ப்ரூவ் பண்ணுங்கடா. ப்ரூவ் பண்ணி நீங்க தன்னிச்சையா நின்று செய்யுங்க. அதை விட்டுட்டு சம்மதமே இல்லாம ஒரு கூட்டத்துல இத்தனை ஆயிரம் பேர் வந்த இடத்துல ஒரு 40 பேர் வந்து மூச்சு முட்டி செத்துருக்காங்கன்னு சொல்லிடுறீங்க. ஒருத்தன் மூச்சு முட்டி சாக மாட்டான்டா, மயங்கி விழுவான். ஆனா அவனை கூட்டிட்டு போனா காப்பாத்திடலாம். ஆனா இந்த இடத்துல என்ன நடந்துச்சுங்கிறது ஒண்ணுமே புரியல. அதனாலதான் இன்னைக்கு வந்து பிஜேபி வந்து தமிழ்நாட்டுக்குள்ள வந்து அதை என்ன ஏதுன்னு விசாரிக்கிறாங்க. அவங்க விசாரிக்கிறதுனால உங்களுக்கு என்ன ஆச்சு? எதுக்கு நீங்க எல்லாம் பயப்படுறீங்க? திமுக எதுக்கு பயப்படணும்? பயப்பட வேண்டிய அவசியமே இல்லையே. அவங்க என்ன செய்ய போறாங்க? என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு அறிக்கையை வந்து அமித்ஷாஜி கிட்ட கொடுக்க போறாங்க. அவரு வந்து ஸ்டெப் எடுப்பாரு. அண்ணாமலைஜி வந்து இந்த இடத்துல வந்து மக்களுக்காண்டி முன்னுக்கு வந்திருக்காரு. இப்ப அண்ணாமலைஜி வந்து ஒரு 6 மாசமா எந்த பொறுப்பும் இல்லாம அண்ணாமலைஜிய வந்து அதிமுகவோட கூட்டணி வேணும்னு சொல்லி பிஜேபியில இருந்த சில நிர்வாகிகள்லாம் ஒரு ஆட்டம் போட்டு அவரை வந்து ஓரங்கட்டி இப்ப அதிமுகவோட கூட்டணி வச்சுக்கிட்டு அவங்க எல்லாம் இப்ப வந்து ஒரு கூத்தடிக்கிறாங்க. அண்ணாமலை மாதிரி ஒரு நேர்மையான ஒரு தலைவன் இந்த இந்த உலகத்துல யாருமே இல்ல. அண்ணாமலை வந்து பிஜேபியில இருக்குன்னு அவசியம் இல்ல, விஜய் கிட்ட வந்து சேர்ந்தாலே போதுமானது. நாட்டை வந்து நல்லபடியா கொண்டு போக முடியும். ஏன்னா அண்ணாமலையோட சிந்தனை வந்து ஒரு லாங் டிஸ்டன்ஸ் என்ன நடக்க போதுங்கிறது சிந்திக்கிறாரு. ஆனா விஜய் கிட்ட வந்து அண்ணாமலை மாதிரி ஒருத்தர் கிட்ட இருந்தா தமிழ்நாட்டை வந்து ஒரு வளர்ச்சியான பாதையில கொண்டு போக முடியும். ஆனா இதெல்லாம் நடக்குமா? பெரிய ஆச்சரியக்குறி. விஜய் அவர்கள் வந்து நமக்கு வளர்ச்சிக்கு யாரு கிட்ட இருந்தா சரியா இருக்கும்னு விஜய் அவர்கள் சிந்திக்கணும். இப்ப 6 மாசம் இருக்கு. விஜய் அவர்கள் வந்து சரியான முடிவு எடுத்து மக்களுக்காண்டி உள்ள இறங்கணும். அதுக்கு சரியான ஒரு கூட்டணி வேணும். விஜய் அவர்களே, நீங்க வந்து நினைக்கிற மாதிரி இல்ல. அதிமுக திமுக சீமான் இவர்கள்லாம் வந்து கூட்டணி வைக்கிறதுக்கு நீங்க ரொம்ப யோசிக்கணும். பின்காலத்துல அவங்க எல்லாம் சொல்றாங்கல்ல நீங்க சேருவீங்க வைப்பீங்கன்னு. ஏன்னு கேட்டா உங்களை அடியோட குழி தோண்டி உள்ள போட்டு மூடி விட்டுருவானுங்க. ஏன்னா காப்பாற்ற மாட்டானுங்க. இப்ப உங்களை வந்து உள்ளத்துக்கு போடத்தான் இவ்வளவு பெரிய ஆர்ப்பாட்டம் கூத்து கும்மாளத்தெல்லாம் சிந்திக்கிறானுங்க. பிஜேபி இல்லைன்னா நீங்க என்னைக்கோ உள்ள போய் வச்சிருப்பானுங்க. அதனால நீங்க தயவு செஞ்சு நீங்களும் ஒரு அரசியல்வாதி மாதிரி பேசாதீங்க. யாரு சரி யாரு தப்பு, மோடி வந்து சரியா தப்பா சிந்திங்க. மோடி வந்து மக்களுக்காண்டி தானே வாழ்றாரு, வேற யாருக்காண்டி அவர் வாழலையா? அவர் பின்னாடி ஒரு சொத்துமே இல்லையே, மக்களுக்காண்டி வாழ்றாரு. நீங்களும் எதுக்கு இந்த திமுக அதிமுக மாதிரி மோடியை வந்து அப்படி இப்படின்னு ஏன் சொல்றீங்க? சிந்திங்க விஜய் அவர்களே, தப்பு இல்ல, சிந்திங்க. ஒரு இந்துத்துவா நாட்டுல ஒரு இந்துத்துவா வந்து சிந்திக்கிறாங்க, அது எந்த விதத்துல தப்பாகும்? அவங்க ஒண்ணு தப்பு செய்யலையே. நேர்மையா நாணயமா இந்தியாங்கிறது ஒரு நாடு. இந்தியாங்கிறது ஒரு தமிழ் மக்கள் இந்துக்கள் இருக்கக்கூடிய ஒரு நாடு. இது என்ன வந்து இப்ப வந்து கிறிஸ்டின் நாடு முஸ்லீம் நாடு எத்தனையோ இருக்கு. இப்ப இந்து நாடுன்னு ஏதாவது ஒண்ணு 4-5 இருக்கா? இல்லையே. சாதாரண ஒரு இந்தியாங்கிற ஒரு நாடு இந்து நாடு இருக்கு. இதை எல்லாருமே வந்து ஒரு மாத்தி அமைக்கணும்னு சொல்லி உலக நாடுகள் போல சதி வேலை செய்யறாங்க. ஆனா நீங்க வந்து திமுக சதியில மாட்டாம மக்களோட நன்மைக்காண்டி நீங்க போராடணும், மக்களுக்காண்டி நீங்க சிந்திக்கணும். தமிழ்நாடு வந்து உங்க பின்னாடி வர்றதுக்கான ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. நீங்க மக்களுக்காண்டி சிந்திங்க விஜய் அவர்களே, எதையும் யோசிக்காதீங்க. உங்க பின்னாடி மக்கள் இருக்காங்க. நன்றி, வணக்கம் விஜய் அவர்களே.